இன்னும் சில நாள்ல ஒரு அரசு வேலைவாய்ப்பு கையிலிருந்து நழுவ போகுதுன்னு தெரியாம இருக்கிறீங்களா? மதுரை மாவட்டத்திலேயே வேலை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ வந்திருக்கிற இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த சான்ஸ் வர்ற வரைக்கும் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டி வரும். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் கீழே செயல்படுற மகளிர் திட்டம் மூலம் மதுரை மாவட்டத்துக்கு பிளாக் கோஆர்டினேட்டர் பதவிக்கு மொத்தம் 15 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வேலை குறிப்பாக ஊரக பகுதியில் பணிபுரிய ஆசை உள்ளவங்க, மகளிர் சுய உதவி குழுக்களோட வேலை பார்த்த அனுபவம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே செட் ஆகும் ஒரு வாய்ப்பு. இந்த வேலைக்கு விண்ணப்ப தொடக்க தேதி February 6ஆம் தேதி 2026. கடைசி தேதி February 16ஆம் தேதி 2026. இந்த தேதிக்குள்ள உங்க விண்ணப்பம் குறிப்பிட்ட அலுவலகத்துக்கு சென்று சேரணும். மொத்தம் 15 பணியிடங்கள் இருக்குது. மதுரை மேற்கு, சேடப்பட்டி மாதிரி சில பிளாக்குகளில் 2 இடங்கள் இருக்குது. மற்ற பிளாக்குகளில் ஒவ்வொன்றாக இருக்குது. அதனால உங்க பிளாக்கில் காலி பணியிடம் இருக்கா இல்லையா என்பதை கண்டிப்பா முன்னாடியே சரிபார்த்து தான் அப்ளை பண்ணணும். இந்த பதவிக்கு வயது வரம்பு 30 வயதுக்குள் இருக்கணும். கல்வி தகுதியாக எந்த ஒரு துறையிலும் பட்டப்படிப்பு இருந்தாலும் போதும். கூடவே குறைந்தது 3 மாத MS ஆஃபீஸ் சான்றிதழ் இருக்கணும். இல்லையனா கணினி அறிவியல் அல்லது கணினி பயன்பாடுகள் பட்டப்படிப்பு இருந்தாலும் ஏற்றுக்கொள்வாங்க. இதோட முக்கியமான நிபந்தனைனா, சுய உதவிக்குழு அல்லது பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்பில் குறைந்தது 5 வருட அனுபவம் இருக்கணும். அதேபோல நீங்க எந்த பிளாக்குக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த பிளாக்கில் குடியிருப்பவரா இருக்கணும். இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தகுதிகள். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைன் முறைதான். அதனால படிவம், சுயவிவரம், தேவையான ஆவணங்கள் எல்லாம் சேர்த்து குறிப்பிட்ட முகவரிக்கு நேரில் அல்லது தபால் மூலம் அனுப்பணும். பல பேர் இங்க தான் தவறு பண்றாங்க. கடைசி நாளுக்கு முன்னாடி அனுப்பினாலும் அலுவலகத்துக்கு லேட்டா போய் சேர்ந்தா விண்ணப்பம் நிராகரிக்கப்பட வாய்ப்பிருக்கு. அதனால கடைசி தேதிக்கு முன்னாடியே 2-3 நாட்கள் இடைவெளி வைத்து அனுப்புறது ரொம்ப சேஃபான வழி. தேர்வு முறைனா முதல்ல விண்ணப்பங்கள் சுருக்கப்பட்டு அதுக்கப்புறம் எழுத்துத் தேர்வு, பிறகு நேர்முக தேர்வு. எழுத்துத் தேர்வுக்கு தயாராகிறதுக்கு பொதுவாக கிராம வளர்ச்சி, ஊரக வாழ்வாதார திட்டங்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள் பற்றிய அடிப்படை விஷயங்கள், பொதுவழிவு, கணினி அடிப்படை அறிவு மாதிரியான தலைப்புகளை படிக்கணும். கடந்த கால அரசு ஒப்பந்த பணியிட தேர்வுகளுக்கான மாதிரி கேள்விகள் இணையத்தில் கிடைக்கும். குறிப்பாக மகளிர் திட்டம் தொடர்பான பயிற்சி கையேடுகள், ஊரக வளர்ச்சித்துறை வெளியிட்ட அடிப்படை வழிகாட்டி புத்தகங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆன்லைன்ல மாதிரி மாடல் தேர்வுகள் கிடைக்கும். சில கல்வி தளங்களில் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா தேர்வுக்கு பயம் குறையும். இந்த வேலை யாருக்கு செட் ஆகும்னா, ஏற்கனவே கிராமப்புற மக்களோட வேலை பார்த்த அனுபவம் இருக்கிறவங்களுக்கு, பெண்கள் குழுக்களை ஒருங்கிணைக்க தெரிந்தவங்களுக்கு, புலப்பணியில் சிரமமில்லாமல் செய்ய முடியும் நபர்களுக்கு இந்த வேலை ரொம்ப நல்ல அனுபவமும் எதிர்காலத்தில் பெரிய அரசு திட்டங்களில் வேலை பார்க்கிற வாய்ப்புக்கும் வழி திறக்கக்கூடிய ஒரு ஸ்டெப். விண்ணப்பிக்கும்போது பொதுவாக மக்கள் செய்யற தவறுகள்னா, சரியான பிளாக்கை தேர்வு பண்ணாம அப்ளை பண்றது, தேவையான அனுபவ சான்றுகளை இணைக்காம விடுறது, வயது மற்றும் தகுதியை சரியாக சரிபார்க்காம அப்ளை பண்றது, இதெல்லாம் காரணமா பலருடைய விண்ணப்பம் முதல்லயே ரிஜெக்ட் ஆகிடுது. அதனால அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முழுசா படிச்சுட்டு தான் அப்ளை பண்ணணும். தேவையான ஆவணங்களா ஆதார் அட்டை நகல், கல்விச் சான்றிதழ்கள், அனுபவ சான்றிதழ்கள், முகவரி சான்று, வாகன ஓட்டுநர் உரிமம் நகல் எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் வரலாம். அரசு திட்டங்களில் அனுபவம் கிடைக்கும், சமூகத்தில் ஒரு மதிப்பு கிடைக்கும். அதனால தயங்காம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கவர்மெண்ட் எக்ஸாம் அண்ட் ஸ்கீம் அப்டேட்ஸுக்கு எங்க வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முழு விவரங்களும், டாக்குமெண்ட் லிஸ்ட், படிப்பதற்கான ஸ்டெப் பை ஸ்டெப் வழிமுறை எல்லாம் முழு வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். அதையும் கண்டிப்பா பாருங்க.